ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் யுவர் ரெகுலர் சப்போர்ட். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு கால் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணிகிட்ருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் பில்டிங் எதுவும் இல்லை. இந்த சைட்டு வந்து அருங்கால், ஊரப்பாக்கம். அடுத்து வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் அருங்கால்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து தனி வீடு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து சீப்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டோர் வந்து போட்டதால் இந்த வழியாக வந்து வாட்டர் சீப்பேஜ் வந்து உள்ளே வருது. உள்ளே வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து போகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க என்ன பண்ணலான்னு. ஸோ நம்மகிட்ட இருக்கிற இந்த யூபிவிசி பர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஓகே ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லி அலோவ் பண்ணி இப்போ டோர் ரெடி ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால தான் அது வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம கஸ்டமருக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லி இந்த வீடியோ போடுறோம். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு தெரிவிங்க. ஸோ அந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சு டோரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டோர் எப்படி வந்திருக்குன்னு ஏதுன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு ஓப்பன் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோருக்கு எக்ஸாக்டாக வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த அந்த கிரில் டோர் வருது. ஆக்சுவலாக வந்து கிரில் கேட் இல்லை, அது கிரில் டோரு. ஸோ அந்த கிரில் டோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவர் போட் எல்லாமே வந்து உள்ளேருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுட்டு அப்போ தான் வந்து அந்த கிரில்லை வந்து நீங்கள் கதவு இந்த டோரை மூடிட்டால் கூட வெளியிலேருந்து கிரில் கேட்டை நீங்கள் அடைக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்ன டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பெரிய டோரில் உள்ள அந்த கிரில் டோரில் உள்ள இந்த டவர் போல்ட்டை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் லாக்கிங் சிஸ்டம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும் நம்மளோட இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும். ப்ளஸ் வந்து ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங் லெவலில் உள்ளவங்க, ப்ளஸ் வந்து கஸ்டமருக்கும் வந்து இது ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும். அதே நேரத்தில் இதை மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இது பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்க உடனே ஃபோன் எடுங்க, நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த கிரில் கேட் இருக்குது பாருங்கள். அந்த கிரில் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷீட்டு போட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு அந்த வாசக்காலிலேருந்து வெளியில் வந்தாலுமே தண்ணி சீப்பேஜ் இருக்குது. அது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு மழை பெய்யும் போது வந்து நானோ கேப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அந்த நானோ கேப் வழியாக வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பில்டிங் எதுவும் இல்லை அப்படின்றதால இது வந்து இந்த 4 பக்கமே வந்து அவங்களுக்கு தண்ணி சாரல் வந்து கீழே வந்து மழை வந்து பெய்யும் போது கீழே வரைக்கும் வருது. இதுதான் வந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்டு. இந்த ப்ராப்ளத்துக்கு தான் அவங்களுக்கு சொல்யூஷன் என்னென்னு கேட்டாங்க. அந்த சொல்யூஷன் தான் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோரை நீங்கள் பார்க்குறீங்க, சென்ட்ரலில் மட்டும் ப்ரொவிஷன் வந்து ஆக்சஸ் இந்த கிரில் கேட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் அதான் நம்ம சென்ட்ரல் ப்ரொவிஷன் உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த டோரோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு என்னதுன்றது இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து அவுட்டில் வந்து ஓப்பன் பண்ணணும் இந்த கிரில் டோரை. அதே மாதிரி நம்மளோட யூபிவிசி டோர் இப்போ அப்ளை பண்ணியிருக்க யூபிவிசி டோரும் டுவர்ட்ஸ் அவுட்டில் ஓப்பன் ஆகும். அந்த உள்ள சின்ன அந்த நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த டோர் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி உள் பக்கமாக திறந்துட்டு அது உள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த ப்ரொவிஷன், இந்த டோர் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்னர்லேருந்து இந்த டோரை திறந்து நீங்கள் மூடி ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும்தான் வெளியில் உள்ள டோரை வந்து நீங்கள் லாக் பண்ண முடியும், அதுமாரி ஓப்பன் பண்ண முடியும். எல்லாமே வந்து இந்த வழியாக தான் பண்ணணும். இதில் வந்து கேஸ்கட் சிஸ்டம் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து நானோ கேப் எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து வாட்டர் சீப்பேஜ் ஆகட்டும், வாட்டர் வந்து சாரில் அடிக்கிறது, ஓதம் வந்து எது வந்தாலும் வந்து இது வழியாக தண்ணியோ உங்களுக்கு வந்து தூசியோ சவுண்டோ எதுவுமே வந்து இது வழியாக உள்ளே வராமல் ஒரு ஏர்டைட்டன் சிஸ்டம் வந்து இதில் ரியாக்ட் ஆகிறதால தண்ணி வந்து எந்த சைட்லேருந்து உள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் பார்க்குறீங்க வீடியோவில். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. நம்மளுக்கு எதாவது இன்டீரியர் கன்சல்டேஷன் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி தெரியப்படுத்துங்க, நம்ம வந்து கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது உள்ளேருந்து ஒரு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிட்டா இருப்பாங்க. உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுறது இந்த சின்ன டோர், மினி டோர் வந்து அதை நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெளியில்